மிக பெரிய திருப்பம் 2029 நடக்கப் போவது என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தலா? ரெடியாகும் மாஸ் சம்பவம். இந்தியாவில் மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தின் நோக்கம். இதன் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் 2024 டிசம்பரில் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழு இதனை பரிசீலித்து வருகிறது. இதன் நோக்கம் தேர்தலை மட்டும் ஒருங்கிணைப்பது அல்ல, தேர்தல் நடத்துவதற்கான செலவு, அரசு ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் பணிச்சுமை, நிர்வாக நேரம் ஆகியவற்றை குறைப்பது முக்கியம். அடிக்கடி தேர்தல்கள் நடைபெறும் போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன. இதனால் புதிய திட்டங்கள் அறிவிப்பது மற்றும் சில வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுப்பதில் தாமதம் ஏற்படலாம். இதனால் சாலை, குடிநீர், தொழில் முதலீடு, வேலைவாய்ப்பு போன்ற திட்டங்களின் வேகமும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் தேர்தல் பணிகளில் மீண்டும் மீண்டும் செலவிடப்படும் பணமும் நேரமும் மிச்சமாகி நிர்வாகம் தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களில் கவனம் செலுத்த முடியும். இத்திட்டத்தை 2029 முழுமையாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதுடன் 2029 ஆண்டு நடைபெறவுள்ள மக்களவை தேர்தலுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆளுகையின் கீழ் உள்ள 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல்களை நடத்தவும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஒடிசா, ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்கள் ஏற்கனவே மக்களவை தேர்தலுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதிகாரப்பூர்வ மசோதாக்களின்படி முதற்கட்டமாக இந்த முறை முழுமையாக 2034 தொடங்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் 2029 பல மாநிலங்களை ஒருங்கிணைக்க சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றன. இந்த திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் பல மாநிலங்களின் தற்போதைய சட்டமன்ற பதவிக்காலம் குறைக்கப்பட வேண்டியிருக்கும். இது மாநில முதல்வர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்றும் இந்த விவகாரம் குழுவின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்றும் கூட்டுக்குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கோவா, உத்தரகாண்ட், ஹரியானா மற்றும் டெல்லி ஆகிய 4 மாநில முதல்வர்கள் ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்துவதற்கு ஏற்கனவே முழு ஆதரவை தெரிவித்துள்ளனர். தேர்தலுக்காக அரசு இயந்திரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதா அல்லது ஒரே தேர்தலை நடத்திவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளை முழுமையாக வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதா? இதுதான் நாடு விவாதிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி.